அசத்தலான பேச்சாளராக ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை ஜூலை 9 முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். தொடர்புக்கு 7388824242. மத்திய அரசின் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் தலைமையில் ஆபரேஷன் மெட்மேக்ஸ் என்ற சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதில் 10க்கும் மேற்பட்ட நாடுகளில் செயல்பட்டு வரும் பெரிய போதைப்பொருள் விநியோக சங்கிலி முறியடிக்கப்பட்டுள்ளது. வழக்கமான போதைப் பொருட்கள், போலி இல்லாமல் மருத்துவ பயன்பாட்டுக்கான மாத்திரைகள் இப்போது போதைக்கு அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன. இதில் ட்ரமடால் என்ற வலி நிவாரண மாத்திரை முக்கியமாக இருக்கிறது. இது ஒரு செயற்கை ஓபியாய்டு வகையைச் சேர்ந்தது. அதிக அளவில் பயன்படுத்தப்படும் போது இது மூளையில் போதை உணர்வை உருவாக்கி அடிமையாக்கும். இது எச்சரிக்கையுடன் பயன்படுத்த வேண்டிய மருந்தாகும். டெலிகிராம் போன்ற செயலிகள் மற்றும் கிரிப்டோ கரன்சி மூலம் இந்த போதைப் பொருட்கள் வாடிக்கையாளர்களிடம் ஆன்லைன் டெலிவரியாக அனுப்பப்படுகிறது. இதனால் அரசு பாதுகாப்பு துறைகளுக்கு தொழில்நுட்ப ரீதியாக சவாலாக இருந்து வருகிறது. மே 25ஆம் தேதி டில்லியின் மண்டி பகுதியில் ஒரு காரை மடக்கிய போலீசார் 3.7 கிலோ ட்ரமடால் மாத்திரைகள் மற்றும் 2 மருந்தாளுநர்களை கைது செய்தனர். விசாரணையில் அவர்கள் ஆன்லைன் தளங்களில் விற்பனையாளர்களாக செயல்பட்டு வந்தது தெரியவந்தது. இந்த கடத்தலில் ஐக்கிய அரபு எமிரேட்டில் சேர்ந்த நபர் மூளையாக இருந்ததாக தெரியவந்துள்ளது. இவர் உடுப்பியில் கால் சென்டர் அமைத்து இந்தியா முழுவதும் வாடிக்கையாளர்களை இயக்கியுள்ளார். அவர்களுக்கு ஆஸ்திரேலிய மருந்து நிறுவனத்துடன் தொடர்பும் இருந்தது. இந்த போதைப்பொருள் விநியோகத்தில் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதில் ஒருவர் அமெரிக்கர் ஆவார். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கும் மாத்திரைகள் அனுப்பப்பட்ட தகவல்கள் இன்டர்போலிடம் பகிரப்பட்டுள்ளன. இதுகுறித்து கூறியுள்ள உள்துறை அமைச்சர் அமித் ஷா, மோடி அரசு போதைப்பொருள் கும்பல்களை தண்டிக்க உறுதி செய்துள்ளது என தெரிவித்துள்ளார்.